உலக விலங்குகள் நாள். ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 4ஆம் நாள் உலகில் விலங்குகள் நாளாக கொண்டாடப்படுகிறது. உலகில் உள்ளவை அனைத்தும் மனித வாழ்வை வளப்படுத்துவன. விலங்குகளும் அந்நிலையில் உள்ளவையே. விலங்குகள் வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள் என்று இரு வகைப்படும். வீட்டு விலங்குகள் மனிதனுக்கு பயன்படுவதால் வீட்டில் வளர்க்கப்படும். காட்டு விலங்குகள் மனிதனையே கொல்லும் குணமுடையவை, அதனால் காட்டில் வாழ்கின்றன. காட்டை அழித்தால் காட்டு விலங்குகள் வீட்டிற்குள் நுழைந்து விபரீதம் விளைவிப்பது அடிக்கடி நிகழ்கிறது. வீட்டு விலங்குகள் மனிதனுக்கு பயன்படுவது குறித்து நற்குர்ஆன் நயமாக உரைப்பதை கேட்போம். ஆடு, மாடு, குதிரை, ஒட்டகம் ஆகிய கால்நடைகளை விரும்புவது மனிதர்களுக்கு அழகானது என்ற 3:14 வசனம் இந்த விலங்குகளை வளர்ப்பதை வரவேற்கிறது. ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற பெரிய கால்நடைகளை சுமை சுமக்க பயன்படுத்த பகர்கின்றது 6:142 வசனம். கால்நடைகளையும் மனிதர்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவற்றில் குளிரை தடுக்கும் பொருள்களும் பல பயன்களும் இருப்பதை 16:5 வசனம் இயம்புகிறது. குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறிச் செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் படைத்திருப்பதை பகர்கின்றது 16:8 வசனம். அல்லாஹ்தான் உங்களுக்காக ஆடு, மாடு, ஒட்டகங்களை படைத்திருக்கிறான். சிலவற்றின் மீது நீங்கள் சவாரி செய்கிறீர்கள், சிலவற்றை புசிக்கிறீர்கள் என்று புகழ்கிறது 40:79 வசனம். இறைமறை இயம்பும் வழியில் விலங்குகளை பயன்படுத்தி நன்மை பெறலாம். சிந்தையில் பதிக்க வேண்டிய விலங்குகளின் இந்தை குணங்கள். தொட்டு பிடிக்க முயன்றால் விருட்டென பறக்கும் தட்டான் பூச்சிகளால் இறக்கைகளை மடக்க முடியாது. நீரிலே வாழும் திமிங்கலத்தால் நீருக்குள் மூச்சு விட முடியாது. கிவி பறவை உயரே பறக்காது. உரியை குறிவைத்து பாயும் பூனைக்கு இனிப்பு சுவை தெரியாது. அசைந்து அழகாய் நடக்கும் யானையால் குதிக்கவோ தாண்டவோ முடியாது.